ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாளிலிருந்து எனக்கு நல்ல ஒரு நண்பராகவும் அநேக சமயத்தில் ஊழியத்தில் நல்ல ஒரு ஆலோசனை தந்து மட்டுமாக அவர் எனக்கு நம்முடைய சபைக்கு ஒரு நெருங்கிய நண்பராக இருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேளையில் நாம் ஆண்டவருடைய செய்தியை கேட்போம். நாம் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். கர்த்தருக்கு மகிமை. இந்த காலை விடுங்களோடு இருப்ப மகிழ்ச்சி. நான் கடந்த வாரம்தான் இந்த ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வந்தேன். அங்கே நேர மாற்றம் அதிகம். இப்போ அங்கே இரவு, இங்கே பகல். எனவே அங்கே -0 அந்த ஐரோப்பிய நாடுகளில் கடந்த வாரம்தான் வந்தேன். வந்த உடனே பெங்களூர் போக வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு அடக்க ஆராதனை. நேற்று காலை சென்னைக்கு வந்தேன். நேர மாற்றம் அதிகமாக இருக்கிறது அங்கே. அதனால் பகலெல்லாம் தூக்கம், இரவெல்லாம் விழிப்பு. இருந்தாலும் உங்களோட இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த காலை வேளையில் உங்களோட கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். போதகருக்காக ஜெபிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் ஏசாயாவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை என்னோடு சேர்ந்து படிக்க அன்பாய் கேட்கிறேன். 5ஆம் வசனத்துடைய 3வது வரி, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். என்னோட சேர்ந்து எல்லாரும் படி எடுத்துட்டீங்களா? 38. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். 8ஆம் வசனம் எல்லாம் சொல்லுங்க. தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் செய்வார். இந்த புதிய மாதத்தில் தேவன் கொடுக்கிற வார்த்தை சொன்னபடியே செய்யும் கர்த்தர். நம்புகிறவர்கள் ஆமேன்னு சொல்லுவீங்களா? அவர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்வார். அவர் அழகான வார்த்தை இருக்கிறது, சொன்ன வார்த்தையின்படியே. என்ன சொல்லுங்க? தாம் சொன்ன வார்த்தை. நாம் எத்தனையோ வார்த்தைகளை சொல்கிறோம், ஆனால் நம்ம மறந்து போயிடுறோம். நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை. ஆனால் தேவன் சொல்கிறாரு, அவர் சொன்ன வார்த்தையின்படியே செய்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமின்னு சொல்லுவீங்களா? இந்த ஆலயத்தில் 1970ஆம் வருஷத்தில் நான் வந்து உட்கார்ந்தேன். மே மாதம் 54 ஆண்டுகள் இந்த ஆலயத்தில், 16 ஆண்டுகள் இந்த ஆலயத்தில் இருந்தேன். ஸோ அந்த 70களில் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை இன்று வரைக்கும் நிறைவேற்றியிருக்கிறார். கடந்த வாரத்தில் மட்டும் ஏறக்குறைய நினைக்கிறேன் ஒரு 30,000 மைல் பிரயாணம் பண்ணியிருப்பேன். 3 விமான பிரயாணங்கள், 6 விமான பிரயாணங்கள், பல 1000 மைல் காரில், அதுவும் அதிகாலை 3:30 மணிக்கு. ரொம்ப கஷ்டம். இந்த குளிரில் ஒரு 300 கிலோமீட்டர் அதிகாலையில் ஃப்ளைட்டு பிடிக்கணும். 6 மணிக்கு ஃப்ளைட்டு. நான் தங்கியிருக்கிற இடத்துக்கும் இந்த ஏர்போர்ட்டுக்கும் ஏறக்குறைய 260 கிலோமீட்டர். அதிகாலை 3 மணிக்கு எழுந்துக்கணும். என் கூட ஓட்டுறவர் காது கேட்காது சரியா, அவருக்கு கண்ணும் சரியாக தெரியாது. எப்படி இருக்கும்? ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆனால் ஒன்று தெரியும், ஆண்டவர் சொன்னபடியே செய்வார். இல்லை சொல்லுங்க, சொன்னபடியே செய்வார். பக்கத்தில் ஆள் கேளுங்க, நீங்கள் எப்படின்னு கேளுங்க. நீங்கள் எப்படின்னு கேளுங்க. புரியுதா உங்களுக்கு? சொன்னபடியே செய்வார். இந்த உலகம் மேலான ஒன்றை சொல்லும், ஆனால் கீழ்த்தரமான ஒன்றை கொடுக்கும். The world promises the best but gives the worst. இந்த விளம்பரங்கள் பாருங்களேன், விளம்பரங்கள் ரொம்ப ரொம்ப கவர்ச்சியாக இருக்குல்ல? அதை நம்பி எவ்வளோ பேர் பணம் போட்டீங்கல்ல? மாதத்துக்கு 10,000 தருவோம். எவன் தருவான்? 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா 10,000. அநியாயமாக இல்லை இதெல்லாம்? இழுக்க இழுக்க இன்பம் இறுதி வரை. படிக்க எப்படி இருக்குது? இதை போடுங்க, முகம்லாம் வெள்ளையாயிடும் அப்படின்னு ஆப்பிரிக்காக்காரெல்லாம் வெள்ளையாக இருப்பான். பாருங்கள் எவ்வளோ கவர்ச்சி இல்லை? முகம் சுருக்கமாக இதை போடுங்கள், இன்னும் சுருங்கிடும். அப்படியானால் இந்த உலகத்தில் விளம்பரங்கள் அதிகம், ஆனால் அதனுடைய விளைவுகள் மோசம். விளம்பரங்கள் அதிகம், விளைவுகள் மேலான ஒன்றை சொல்லும், கீழ்த்தரமான ஒன்றை கொடுக்கும். சொல்லுவாங்க, பொண்ணு பார்க்கும்போது, பொண்ணு வாயே திறக்காதுன்னு. இவனை திறந்த வாயை மூடுறதே இல்லை. இந்த பொண்ணு தலையை நிமிராதுந்து. இப்போ தலையை குனிஞ்சு தலையை நிமிராதுன்னு சொல்லுவாங்க. இப்போது தலையை குனியறதே இல்லை. பேசவே பேசாதுன்னாங்க. பேசினா இப்போ வந்து மன்னார்பட்ட வரைக்கும் போகுது.
புரியல. இந்த பூனையும் பால் குடிக்குவான். அந்த பொண்ணு வரும்போதே அவ்வளோ பவ்யமாக வருது. அப்புறம் தான் தெரியுது அது பூவாறு அதுக்குள்ளே தான் இருக்குதுன்னு. ஆனால் தேவன் அப்படி அல்ல. என்ன சொன்னாரோ, கவனிங்கள், நம்முடைய சூழ்நிலைகளின்படி தேவன் பண்ணுறதில்லை. தாம் சொன்னபடியே நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி, நம்முடைய நிலைக்கு மிஞ்சி அவர் என்ன சொல்லுகிறார் அப்படியே சொல்லுவார். சொல்லுங்க, நம்பத்தகுந்தவர், நம்பிக்கைக்குரியவர், சொன்னபடியே செய்கிறவர், தாம் சொன்ன வார்த்தை. இதான் இந்த மாதத்தினுடைய போதகர் வாக்கத்தை கொடுத்துருப்பாரு. அவர் சொன்ன வார்த்தையின்படியே உங்களுக்கு செய்வார். இதே ஆலயத்தில் 71, 72 ஒரு அருமையான ஒரு அம்மா இருந்தாங்க. மெர்சி ராஜையான்னு அவங்க பேர். மெர்சி ராஜையா அந்த ஓரமாக உட்காருவாங்க. அவங்க டீச்சர், நிறைய நல்ல தீர்க்கம் சொல்லுவாங்க. ஒரு நாள் எனக்கு தீர்க்கம் சொன்னாங்க, உலகத்தின் பல தேசங்களுக்கு நான் உன்னை கொண்டு போவேன், நீ பல சபைகளை உருவாக்குவாய், நீ அநேக புஸ்தகங்கள் எழுதுவாய். நான் இங்கேருந்து 13 கிலோ ரெட்டில்ஸ்க்கு அப்புறம் போனதே இல்லை. ரெட்டில்ஸ்க்கு அப்புறம் போனதே இல்லை. என்ன காரணம்? அங்கே எங்கள் சித்தப்பா இருக்கிறார், எங்கள் அப்பாவுக்கு தம்பி இருக்கிறார். அதுதான் நான் பண்ண பிரயாணங்கள். அன்னைக்கு அந்த அம்மா சொல்லும்போது ஏற்புடையதா தெரியல, நிறைய சொன்னாங்க அந்த அம்மா. ஆனால் இன்றைக்கு ஏறக்குறை 53 ஆண்டுகள் ஆகிறது. திரும்பி பார்க்கிறேன், அவர் சொன்னபடியே செய்கிறவர். நேரம்தான் இல்லை. ஏறக்குறைய அந்த அதில் கூட அந்த அம்மா சொன்னாங்க, உலகெங்கும் உன்னை நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஏறக்குறைய இந்த யூடியூப்ல ஒரு 5000 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நான் சொல்ல வந்த வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன். நம்முடைய சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம், நம்முடைய காரியங்கள் வித்தியாசமா இருக்கலாம், ஆனால் சொன்னபடியே செய்வார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த வசனத்தை 6 வாசிக்கிறேன். 38:1. அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டான். என் வார்த்தை நல்லா கவனிக்கணும். சொல்லுங்க, வியாதி, மரணம். அடுத்து ஒன்று சொல்றாரு, உன்னுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தும். என்ன பாருங்க, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டான். 2வது, மரணத்துக்கு வியாதியே ஒரு பெரிய கொடுமை. அதுவும் மரணத்திற்கு ஏதுவாக இருப்பது மிக கொடுமை. தெரியல, அந்த மரண படுக்கை, அந்த கடைசி நேரங்கள், அந்த மூச்சு விட முடியல, பேச முடியல, பார்க்க முடியல, ஏதோ சொல்ல வராங்க, சொல்ல முடியல, அதான் மரண படுக்கை. அடுத்தவர் சொல்லுகிறார், அவன் அந்த ஊழியக்காரர் சொல்றார் அவனிடத்துல வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தும் நீர். இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? இப்போ உங்களுக்கு ஒரு வியாதி, இப்போ நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோம், என்னட்டு பார்க்குறீங்க, பாஸ்டர் ஐயா வரார், வந்துட்டு நீ பழைக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த பாஸ்டரை பார்த்து, இவெல்லாம் ஒரு பாஸ்டரா, இவன்லாம் ஒரு, என்னடி கேட்குறீங்க, இவன்லாம் ஒரு பாஸ்டரா? அன்றைக்கி நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். புருஷன் மனைவி சண்டை. நான் அப்போ தான் உள்ளே போகிறேன். அந்த ஆள் சொல்கிறார், அவன் அட்டண்டி 4 வார்த்தை கேட்குறேன்னு. நான் உள்ளே போகிறேன். அந்த அம்மா சொல்லுது, உங்களுக்கு 100 ஆயுசு பாஸ்டர் இருந்து. உங்கள் குடும்ப சண்டைகளுக்கு யார் காரணம்? நாங்களா சொல்லித்தரோம்? புரியல, நாங்கள் அப்படி சொல்லித்தரதே இல்லை. அந்த அம்மாவுக்கும் அந்த ஐயாவுக்கும் சண்டை நடக்குது. இந்த அம்மா என்னன்னா 24 மணி நேரமும் பேக் மாட்டிக்கும். விடுவிக்கிறார், வருகிறார், அழைக்கிறார், விசாரிக்கிறார். புரியவே இல்லை. உங்களுக்கு புரிஞ்சுதா பாஸ்டர்? விடுவிக்கிறார், விசாரிக்கிறார், அழைக்கிறார், வருகிறார். இது போயிட்டே இருக்கும். புரியலைங்களா? நீங்கள் ரொம்ப நல்லவங்க. இது டெய்லி போயிட்டே இருக்கும். தூத்துக்குடி போவோம், 4 மாவடி போவோம், ஊரெல்லாம் போவோம். இந்த அம்மா, இந்த புருஷன் பாவம், அம்மா உணவகத்தில் வாங்கி சாப்பிட்றான். என்னட்டு பார்க்குறீங்க? நீங்கள் இதில் நீங்கள் ஒழுங்கு இல்லைன்னா அது உங்களுக்கு பரலோகம் போக முடியாது. கட்டின புருஷனுக்கு முதல்ல பணிவிட செய்யுங்க, அப்புறம் கர்த்தருக்கு பணிவிட செய்யுங்க. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? முதல்ல கட்டின புருஷனுக்கு பணிவிட செய்யுங்க, அப்புறம் கர்த்தருக்கு பணிவிட. அதே போல் நீங்கள் கூட தான், கட்டின பொண்டாட்டிக்கு பணிவிட செய்யுங்க, அப்புறம் கர்த்தருக்கு பணிவிட செய்யுங்க. என்னட்டு பார்க்குறீங்க? இந்த அம்மா கவனிக்கிறது இல்லை, ஊரில் இருக்கிற அம்மாவெல்லாம் கவனிக்கிறார் இவர். பெரிய கொடுமை இதெல்லாம். ரைட். கேட்டால் பொதுநல சேவை செய்கிறாராம், வீட்டிலே சேவை செய்யல. அந்த அம்மா சொல்லுது, ஏதோ ஒன்று சொல்லுது. இந்த ஆள் வித்தியாசமாக பேசுகிறார், தலைவலின்னு சொல்லுது. இந்த ஆள் சொல்கிறான், உன்னை கட்டினது எனக்கு தலைவலி அப்படின்றான். புரியல இல்லை? திரும்ப சொல்லுகிறேன். இந்த எசேக்கியா பற்றி சொல்ல போனால் 2 நாளாகமத்து புஸ்தகம் சில அறிகளை சொல்லி முடிக்கிறேன். 29ஆம் அதிகாரம், 2 நாளாம் 29. வேகமாக படிக்கிறேன், நேரம் இல்லை. அவன் 25ஆம் வருஷத்திலே ராஜாவானான். அவன் தாவீதின் வம்சத்திலே வந்தவன். அவனை பற்றி ஒரே ஒரு வார்த்தை. மைக்கில் படிக்குவீங்களா? மைக்கில். அதாவது
இவன் ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவன். 29:2 படி, சீக்கிரம் படி மைக்கில். தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம், கரங்களை சொல்லுங்க, கர்த்தரின் பார்வைக்கு, சத்தமா சொல்லுங்க. நல்லா 3ஆம் வசனம் போட்டிருக்குது. அதாவது தன் ராஜ்யத்தில் 1ஆம் வருஷத்தில் 1 மாதத்தில் அவர் எங்க வந்தார் தெரியுமா? கரங்களை உயர்த்தி. ஹலோ, ஒரு அரசன், ஒரு பெரிய ராஜா, அப்பதான் ராஜா வந்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும், ராஜாவை அப்பதான் வந்திருக்கிறார். வந்த உடனே புரியுதா உங்களுக்கு? அந்த நாற்காலி மேல ஆசை இருக்குமா, ஆலயத்தில் ஆசை இருக்குமா? ஒன்றும் வேணாம். நீங்கள் முதல் நாள் மொபைல் வாங்குறீங்க, என்ன பண்ணுறீங்க? மொபைலை தேய்ச்சிக்கினே இருக்கிறீங்க. டிவி வாங்குறீங்க, அந்த முதல்ல என்ன பண்ணுறீங்க? அந்த ரிமோட்டு கூட படாது பாடுபடுது. இதுதான் இல்லைங்களா? நல்லா கவனிக்கணும். ராஜ்யத்தின் சத்தமாக சொல்லுங்க, 1ஆம் வருஷம் 1 மாதம். என்னடி பார்க்குறீங்க? கல்யாணம் ஆகி அப்போ தான் ஒரே ஒரு வாரம் வாச சொல்கிறாரு, தம்பி நீ ஊழியத்துக்கு எங்க ராமநாதபுரத்துக்கு போவான்றாரு. என்னடி பார்க்குறீங்க? நான் அடுத்த வாரம் போகிறேன். ரைட். தண்ணி இல்லாத ஒரு இடம் அது. ரைட். நான் சொல்ல அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. அதிகாரம், ஆட்சி, அரண்மனை எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆசை எது மேலே தான் இருக்குது? சத்தமாக சொல்லுங்க, சத்தமா. புரியுதா உங்களுக்கு? ஒரு புடவை வாங்குறீங்க, என்ன பண்ணுறீங்க? இப்படி வைக்கிறீங்க, அப்படி வைக்கிறீங்க, அப்படி வைக்கிறீங்க, அப்படி வைக்கிறீங்க, என்னென்னவோ பண்ணுறீங்க. அப்போ நான் சொல்ல வந்த விஷயம் நல்லா கவனிக்கணும். ஒரு அரசன் 1 மாதம் 1 வருஷம், இது மேலே ஆசை இருக்கும் அவனுக்கு. என்னங்க? அரண்மனையில் அதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடலாமா? நல்லா கவனிக்கணும். அப்படிப்பட்ட ஒருவனுக்கு ஆண்டவர் மேல் அதில் போட்டிருக்குது, அதில் ஒரு வசனம் போட்டிருக்குது, கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆலயத்தின் கதவுகளை திறக்கணும். நம்ம எப்போ போகணும்? பின்ன சினிமா தேட்டருக்கா போகணும்? ஆலயத்துக்கு போகணுமா? எப்போ போகணும்னு கேட்டேன். என்னங்க? இன்னைக்கு காலையில் இந்த ஆலயம் திறந்தவங்க யாருங்க? அந்த நல்லவரை பார்க்க விரும்புகிறேன். இந்த காலையிலே இந்த ஆலயத்தை திறந்தவர் பாஸ்டரா? இன்றைக்கு காலையிலே இந்த ஆலயத்தை திறந்தவர் யாருன்னு கேட்டேன். தமிழில் தானே பேசுகிறேன். அது தானே திறந்துக்குச்சா? நான் ரிமோட் கண்ட்ரோலா? இந்த ஆலயத்தை திறந்துருப்பார்ல, யாருங்க அவர்? காணவில்லையே. காணவில்லையே என்ன? அது ஒரு தப்பு. இந்த வெளியே உட்கார்ந்தா அப்படி அப்படியே போயிடுவீங்க. ஒன்று சொன்ன கோச்சிக்க மாட்டீங்களே. இந்த பின்னால் உட்கார்றவங்கெல்லாம் பின்னாலேயே போயிடுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு முன்னால் உட்காருங்க. முன்னால் வான்னு சொல்கிற ஒரே ஒரு ஆள் பாஸ்டரும் கண்டக்டரும் தான். உங்களை முன்னுக்கு வர்றது யாரும் விரும்புகிறாங்களா? இப்போ ஒன்றும் இல்லை. இவர் முன்னுக்கு வந்தாருன்னா இவர் தடுறது 10 பேர் இருக்கிறான். இப்போ நான் முன்னுக்கு வந்தால் என்னை தடுறது 10 பேர் இருக்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் முன்னால் பத்திரிகை எழுதுவோம். பத்திரிகையில் எங்கள் பேர் தான் அதிகமாக. ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டார், என்னடா உங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்குதுன்னு. நீங்கள் கொடுக்கல, நாங்கள் எழுத போடல. நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? இந்த உலகத்தில் நம்ம யாரையும் முன்னுக்கு ஏற்றுவதற்கு யாருமே தயாராக இல்லை, பின்னால் தள்ள தான் தயாராக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் முன்னுக்கு வாங்கன்னு சொல்கிற ஒரே ஆள் யார் தான்? சூப்பர். நீங்கள்லாம் 100 ஆண்டு காலம் வாழ்வீங்க. ஒரு சின்ன கேள்வி, இவ்வளோ இடத்துல யார் உட்காருவா? தேவதூர்களா? உட்காரலாம் இல்லையா? நீ சொல்லி யாரா இங்கே தான் உட்காருன்றீங்களா? இப்போ கூட வந்து உட்காரலாம். கீழ்ப்படிதலே இல்லை. நீங்கள் எந்த பரலம் போவீங்கன்னு தெரில. பாருங்கள், இவ்வளோ கேப் இருக்குத. அவரும் சொல்லி டயர்ட் ஆகிட்டார். நீ கேடா கட்டு போடா அப்படின்னு. அடுத்த வாரத்தில் யாராவது முன்னால் வந்து உட்காருங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு ராஜா எங்கே போகிறாரு? ஆலயத்துக்கு. என்ன போட்டுருது? ஆலயத்தின் கதவுகளை. அப்படின்னா யோசித்து பாருங்க, அந்த 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 மனுஷனுக்கு எவ்வளோ பாரம், எவ்வளோ ஆசை, ஆலயத்து மேலே எவ்வளோ ஆதங்கம். யோசித்து பார்த்தீங்களா? இவ்வளோ எப்படி தெரியுமா? நிறைய பாஸ்டர் சொல்கிறாங்க, லேட்டாக போனதான் பாஸ்டர் கெத்து அப்படின்றாங்க எல்லாருமே. அப்படி இல்லை. அடுத்து ஒன்று போட்டிருக்குது, ஆலயத்தின் கதவுகளிலே பழுது பார்த்தானா. என்னங்க? அவங்ககிட்ட எவ்வளோ பேர் இருப்பாங்க இல்லை அரண்மனையில்? இப்படி தம்பி நீங்களாம் எப்படி பார்வையாளரா வேலை செய்வீங்களா? வேலை செய்வீங்களா? இல்லை ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்போம். ஒரு ராஜா என்ன செய்கிறார்? சத்தமாக சொல்லுங்க. அது எவ்வளோ கஷ்டம் இல்லை? முதல்ல கண்டுபிடிக்கணும் எங்கே ப்ராப்ளம்னு. அந்த கண்டுபிடிக்கிற ப்ராப்ளத்தில் என்ன செய்யணும்? அதை நல்லா கவனிக்கணும். அப்படியானால் ஆலயத்தில் வாஞ்சை,
தேவன் மேலே வாஞ்சை, ஊழியத்திலே வாஞ்சை. அதுல கூட இன்னொன்று போட்டிருக்குது, அடுத்த ஒரு வார்த்தை 4ஆம் வசனம், ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்தான். அப்படின்னா ஊழியத்தின் மேல் பாரம், ஊழியக்காரர்கள் மேல பாரம். கரங்களை உயர்த்தி ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு வசதி வந்துச்சுன்னா ஆலயமா வசதியா? சத்தமா? உண்மையாவா? சத்தியமாக உண்மையாக? புரியல. ஒரு லெவலுக்கு மேல போயிட்டா, எங்கிட்ட ஒருத்தர் இருந்தார், ஒரு ஐயாவுக்கு தெரியும். என்னையா சபைக்கு வரலாம், மூச்சு விட நேரம் இல்லை பாஸ்டர்னு வரவங்க. புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க, இந்த வசதிகள் எல்லாம், வாய்ப்புகள் எல்லாம் அவரால் வந்தது. என்ன சொல்லுங்க? எல்லாம் முக்கியம், முக்கியங்களிலே முக்கியம் ஆண்டவர், முக்கியங்களிலே முக்கியம் கர்த்தருடைய சபை, முக்கியங்களிலே முக்கியம். நல்லா யோசித்து பாருங்க. ஒரு அரசனுக்கு எது மேல ஆசை வரும்? பொதுவா யாரை கூப்பிடுவார்? ஒரு அரசன் யாரை கூப்பிடுவாருங்க? இப்போ முதல்வர் இருக்கிறார்ல, யாரை கூப்பிடுறாரு? பாஸ்டரையா கூப்பிடுறாரு? யாரை கூப்பிடுறாரு? அறிவாளி, மேதை, அரசியல்வாதி, தாளம் போடுறவன். புரியல உங்களுக்கு? ஒத்துறதான் கூப்பிடுறாரு. ஆனா இவர் யாரை கூப்பிடுறாரு? அம்மா இருக்கிறீங்களா? ஆசாரியர்களையும் சொல்லுங்க. ஊழியத்தின் மேல பாரம், ஊழியனின் மேல் பாரம், ஆலயத்திலே பாரம், ஆண்டவர் மேல் பாரம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அது மட்டும் அதுல அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது 18ஆம் வசனத்துல, பரிசுத்தத்தின் மேல் பாரம், பரிசுத்தத்தின் மேல் பாரம். 15 தன் சகோதரரை கூடி வரச் செய்து, சத்தமா சொல்லுங்க. இப்ப எது மேல பாரம் இருக்கு? ஆலயத்திலே பாரம், ஊழியத்திலே பாரம், ஊழியன் மேல் பாரம். எது மேல பாரம்? சத்தமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இன்னைக்கு பரிசுத்தத்தை பேசுகிற சபைகள் குறைவு, பரிசுத்தத்தை பேசுகிற ஊழியர்களும் குறைவு. நீ கடைசியா எப்போ நீங்க இந்த சபையில பொதுவாகவே இந்த டிவியில பாருங்களேன், வீடு வாங்குவேன், கார் வாங்குவேன், பங்களா வாங்குவேன், அமெரிக்கா போவேன், ஆப்பிரிக்காவுக்கு போவேன், பரலோகம் போவேன்னு தெரியல. பரிசுத்தம் என்ற வார்த்தையை பேசுகிற மக்கள் மிக குறைவு. இப்போ நாங்கெல்லாம் இந்த ட்ரெஸ்ல இருக்கிறோமே, எங்களை பார்த்தா பைத்தியக்காரன்னு சொல்றான். ஒருத்தர் என்னை பார்த்து சொன்னார், பாஸ்டர் தெரிஞ்சவர் தான் அவரு, ஸ்டீவன் உங்க பிரசங்கம் நல்லா இருக்குது, ஆனா உங்க காஸ்டியூம் நல்லா இல்லைன்னாரு. உங்க பிரசங்கம் நல்லா இருக்குது, ஆனா உங்க காஸ்டியூம். இன்னொன்னு சொன்னாரு, 5 ஸ்டார் ஹோட்டல்ல சர்வ் பண்ற மாதிரி இது அப்படின்னாரு. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? என்னடி பாக்குறீங்க? நான் கடந்த வாரம் முழுக்க ஐரோப்பிய நாடுகளில் இருந்தேன், அங்கேயும் இதே ட்ரெஸ் தான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. அந்த நல்லா கவனிக்கணும். ராஜாவுக்கு எது மேல ஆசை? வசனம் படிச்சீங்களே, எது மேல ஆசை? என்ன பிள்ளையார் மேலையா? பரிசுத்தம் பண்ணி. சத்தமா சொல்லுங்க. அப்ப என்ன விரும்புறது தெரியுமா? என் ஜனம் நல்லா இருக்கணும். என்ன காரணம்? ஆலயம் காரணம், ஊழியர் காரணம், பரிசுத்தம் காரணம். சத்தமா சொல்லுங்க. பாதர் அழகா பண்ணார், பரிசுத்தம் தான் என் மூச்சு, பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? புரியுது? ஒன்று சொல்லட்டுமா? சபைக்கு வரும்போது அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸோட வரணும். இந்த ஜன்னல்லாம் போடக்கூடாது. உங்களை பார்த்தா முகம் சொல்லிக்க கூடாது. ஒருத்தன் வரான் சபைக்கு, புரியுது? அவங்களுக்கு கிழிஞ்சு போன பேட்டெல்லாம் போட்டுன்னு வரான். கேட்டா சொல்றான், நான் வேற மாதிரி அப்படின்றான். புரியுது அவங்களுக்கு? உன்னை இல்லாதவங்க கிழிஞ்ச பேண்ட் போடுவாங்க, இப்போ இருக்கிறவன் தான் கிழிஞ்ச பேண்ட்டே போடுறான். புரியல? இல்லை, இல்லாதவன் தான் கிழிஞ்ச பேண்ட் போடுவான். இப்போ அதை காசு கொடுத்து கிழிக்கிறான், அதுக்கு 250 ரூபா. புரியவே மாட்டேங்குது. அநியாயமா இருக்குது அவங்க காசெல்லாம். சில்லறையெல்லாம் எங்கே போடுறீங்க? நோட்டெல்லாம் அங்கே கொடுக்குறீங்க. புரியவே மாட்டேங்குது. சில்லறையெல்லாம் போட்டிங்களா? இது சொன்னாரு, காயினை ஏன் அங்கீகரிக்கவில்லை என்றால் அவன் காயினாய் போட்டான். என்னங்க சில்லறை வேணுமா? எங்கிட்ட வாங்க. என்னடி பாக்குறீங்க? சில்லறை வேணுமான்னு கேட்டேன். பாஸ்டர் பாருங்க தருவார். மளிகை கடைக்காரர்கிட்ட இல்லை, கண்ட்ராக்டர்கிட்ட இல்லை, மெட்ரோவில் கூட இல்லை, ஆனால் எங்ககிட்ட இருக்குது. புரியவில்லை? அது உங்களால் வந்தது. சொல்லுங்க. பரிசுத்தம் பண்ணினான், ஊழியர்களை வரவழைத்தான். நிறைய போட்டிருக்குது. அது மட்டுமல்ல, 30ஆம் வசனத்துல ஜனங்களை துதிக்க வைத்தான், ஜனங்களை ஆராதிக்க வைத்தான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? 30ஆம் வசனம் கடைசி வார்த்தை, 30 கடைசி வார்த்தை. அதாவது ஜனங்களை துதிக்க செய்தான், ஜனங்களை ஆராதிக்க செய்தான். கரங்களை உயர்த்தி. ஆமா, நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 போராட்டம் இருக்கலாம், 1000 பாடு இருக்கலாம். இங்க வந்த உடனே அதெல்லாம் மறந்து நீங்கள் ஆராதிக்கணும், அடுத்தவங்களை ஆராதிக்க செய்யணும். சில பேரை பார்த்தா கொட்டாவே வருது இல்ல?
உங்களுக்கு புரியல? எங்களுக்கு சில பேரை பார்த்தா பிரசங்கம் வரும், சில பேரை பார்க்காவிட்டா பிரசங்கம் வரும். புரிய மாட்டாங்க. புரியுதா? இப்பவே எனக்கு சில பேர் எனக்கு பிரசங்கம் வரல. இப்பவே புரியவே இல்லை. வசனம் படிப்பீங்களா? என்ன படிப்பீங்களா? என்ன படிப்பீங்களா? அவன் அதாவது துதி செய்ய வைத்தான் தலை குனிந்து கரங்களை உயர்த்தி. இது ஒரு ராஜாவுடைய வேலையா? இது ராஜாவுடைய வேலையா? என்ன தம்பி உன் வேலை என்ன? உனக்குன்னு ஒரு வேலை இருக்குது இல்லை? கவனிங்க, எல்லாம் கரங்களை சொல்லுங்க. இதை விட பெரிய வேலை உலகத்தில் இல்லவே இல்லை. ஒரு அரசனே செய்ய முடியுமானால் ஒரு கடைநிலை மனிதனாகிய நீங்கள் நான் செய்யக்கூடாது. பார்த்தீங்களா? சொல்லுங்க, துதிப்பேன், அடுத்த துதிக்க வைப்பேன். தூங்கினா சொல்லுங்க, பிரதர் வசனம் கேளுங்கன்னு சொல்லுங்க, அடிச்சா வாங்கிக்கோங்க. உங்களை தான் சொல்றேன். எங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. சொல்லுங்க, துதிப்பேன், துதிக்க செய்வேன், மகிழ்ச்சியோடு இருப்பேன், அடுத்த மகிழ்ச்சி ஆக்குவேன். அதுல போட்டிருக்குதா? மகிழ்ச்சியோடு. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, சத்தமா சொல்லுங்க. 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 கஷ்டம் இருக்கலாம், 1000 போராட்டம் இருக்கலாம். மாமியார் மருமக சண்டை இல்லாத வீடே கிடையாது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? மாமியார் மருமக சண்டை இல்லாத, ஏன் புருஷ மனைவி சண்டை இல்லாத வீடே கிடையாது. என்னடி பாக்குறீங்க? இங்க வந்தா ஏஞ்சல், வீட்டுல போனா லூசிபர். இங்க வந்தா ஏஞ்சல் 1000, வீட்டுல போனா லூசிபர் 1000. ஒரு அம்மா, நீ எங்க சபையில் ஒரு மாமியார் மருமக வருவாங்க. மாமியார் 10 நிமிஷம் அந்நிய பாஷை பேசினா மருமக 15 நிமிஷம் நான் ஸ்டாப் அந்நிய பாஷை பேசும். ஆனா வீட்டில் போனா 2 பேரும் பேசுற வார்த்தைக்கு அகராதில் அர்த்தமே இருக்காது. அது என்னுடைய தலைமையில தான் நடக்கும் சண்டையை. பாருங்க பாஸ்டர் எப்படி எண்ணெய் ஊத்திக்கிறா பார்த்தீங்களா? என் வேலை தானே எங்களுக்கு. பாருங்க பாஸ்டர் எவ்வளவு எண்ணெய் ஊத்திக்கிறா பாருங்க. எங்களுக்கு என்ன சொல்றது, எங்ககிட்ட என்ன பேச உங்களுக்கு தெரியாதா? இந்த பாருங்க பாஸ்டர் எவ்வளவு எண்ணெய் ஊத்திக்கிறா, எண்ணெய் விற்கிற விலைக்கு. அந்த பொண்ணு 50,000 சம்பாதிக்குது. எவ்வளவு எண்ணெய் ஊத்துறா பாருங்க பாஸ்டர், கொட்டுது பார்த்தீங்களா? இந்த அம்மா ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் வரும் எப்போ பார்த்தாலும். என்ன பார்க்குறீங்க? இது முக்கியம் இல்லைங்க, இதுதான் முக்கியம். சொல்லுங்க எல்லாரும். இது எனக்கு ஒரு முகமூடி மாதிரி. நிறைய பேர் பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு என்னது, அதனால தான் அந்த அம்மா கலர்லேயே வராங்க எப்போ பார்த்தாலும். அதையும் செய்ய வேண்டும், இதையும் விட்டு விடாது இருக்க வேண்டும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சரி, எல்லாம் சொல்லிட்டேன். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு வியாதி. ஏசாயா 38:1 சீக்கிரமா. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு அந்நாட்களில், நல்லா கவனிக்கணும், திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன், அவனை குறித்த ஆலயத்தை நேசிக்கிறவன், ஆண்டவர் நேசிக்கிறவன், ஊழியத்தை நேசிக்கிறவன், ஊழியக்கால் நேசிக்கிறவன், துதிக்கிறவன், அடுத்துள்ள துதிக்க வைக்கிறவன், அடுத்துள்ள ஆராதிக்க வைக்கிறவன். நல்லவனா கெட்டவனா? சத்தமா சொல்லுங்க. ஆனா இவருக்கு என்னது இப்போ? என்ன பிரதர் டயர்ட் ஆகிட்டீங்களோ? என்னது அடுத்து ஒன்று போட்டு என்ன வியாதியா? தலைவலி, வயிற்று வலி இல்லை. இப்போ சின்ன கேள்வி, தேவன் நீதி உள்ளவரா? தேவன் நீதி உள்ளவரா? இப்போ எங்களுக்கெல்லாம் பாருங்க, எனக்கெல்லாம் 10 அடைப்பு, குழால இல்லை, இதயத்தில் 5 பைபாஸ். புரியுதா உங்களுக்கு? எழுந்துக்கவே முடியல சில நேரங்கள்லாம். இப்போ பாஸ்டர் கூட பாருங்களேன், நிறைய இருக்குது, சொல்லக்கூடிய சொல்லக்கூடாத. நாங்களாம் ஊமையின் கனவு மாதிரி. எங்கள் பிரச்சனை சொன்னாலும் தெரியாது, உங்களுக்கும் புரியாது, ஆனாலும் எங்கள் வண்டி ஓடுது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் முன்னால் நாங்கள் உங்கள் முன்னால் நிற்கிறோமே, இது உண்மையான ஆள் அல்ல. நிறைய அழுத்தம் இருக்குது, நிறைய போராட்டம் இருக்குது, நிறைய சரீர பலவீனம் இருக்குது. இன் ஸ்பைட் ஆஃப் எவ்ரிதிங் வி ஸ்டாண்ட் பிஃபோர் காட். சொல்லுங்க, அந்நாட்களில் எசேக்கியா என்ன ஆனார்? இப்போ சின்ன கேள்வி, அப்படிப்பட்டவனுக்கே வியாதி வருமானால் அரகுர விசுவாசி. 1st வீக்கு, 3rd வீக்கு, அடுத்து 5th வீக்கு. புரியவே மாட்டேதில்ல. இனி என்று காண்பேனோ? சின்ன கேள்வி கேட்குறேன். மாலை 6 வரவங்கலாம் கரங்களை உயர்த்தி காட்டணும். எழுந்து நில்லுங்களேன். மாலை 6 வரவங்கலாம், மாலை 6 வரவங்க எழுந்து நில்லுங்கன்னு சொன்னேன். சூப்பர். நீங்கள் தான் எங்களுக்கு சொத்து, நீங்கள் தான் எங்களுக்கு மகிழ்ச்சி, நீங்கள் தான் எங்களுக்கு கிரீடம், நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே. சொல்லட்டுமா? நீங்கள் தான் எங்களுக்கு மகிழ்ச்சியே. உங்கள் கவர் முக்கியம் அல்ல, நீங்கள் தான் எங்களுக்கு முக்கியம். ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு காலையில் வரவங்க 90% வரதே இல்லை, பாவம். நிறைய ஆலயத்தில் ஈவினிங் சர்வீஸே கிடையாது.
ஆனால் இங்கே நான் பார்த்துருக்கிறேன், பைபிள் உங்கள் வேத பாடத்திலும் ஜபத்திலும் கர்த்தவங்களை ஆஸ்வதிப்பார். பிரதர் 100 வருஷம் இருப்பீங்க, உங்கள் சந்ததி பேர் பெற்று விளங்கும். உட்காந்துட்டீங்களா? சொல்லுங்க, ஆண்டவரே நான் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும். சொல்லுங்க பிரதர், கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும். ஒருவேளை கல்யாணம் ஆகாமல் வரீங்களான்னு தெரில, ஆனால் கூட இப்படி வாங்க. தம்பி புரிஞ்சிச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? ரைட். இது பாருங்க, எதுவுமே நமக்கு சாதகமாக இருக்கிறது இல்லை கர்த்தரை தவிர. கட்டின மனைவி சாதகமாக இருக்குதா? ஆண்டவராக கொடுத்தா ஒய்ஃபு, நீயா தானே நைஃபு. கர்த்தராக கொடுத்தா ஈவு, நீயா தானே நோவு. நிறைய பேர் நினைக்கிறான் பாருங்க, இந்த மொபைல் ஃபோனு கொஞ்சம் டிலே பண்ணி வாங்கினா நல்லா வாங்கியிருக்கலாம். அது மாதிரி இது புரியவே இல்லை. புரிஞ்சுச்சா? மொபைல் ஃபோன் எப்படி வருது இப்போ, லேட்டஸ்ட்டாக வருது இல்லை? அதே மாதிரி ரொம்ப அவசரப்பட்டு பண்ணிட்டாங்க நிறைய பேர். நான் பார்த்த அளவுக்கு இந்த அன்பின் திருமணம் பண்ண எவனுமே நல்லா இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. அப்படி இருந்தால் நல்லது. புரியவே இல்லைல்ல? என்ன திருமணம்? சத்தமா அடைந்தால் மகாதேவி, இல்லையில் மரணதேவி. மகாதேவி முதல்ல கொடுப்பாரு, மரணதேவி பின்னால் கொடுப்பாரு. மகாதேவிய அன்னைக்கு அவன் சோப்பா இருந்தான், இப்போ இந்த பொண்ணு கண்ணு சோப்பாயிடுச்சு. என்ன அர்த்தம்? அவனை மட்டும் தானே பார்த்தான், அவன் 1000 பேரை பார்த்தான். புரியவே இல்லை. அழகல்ல முக்கியம், எங்கள் ஆண்டவர் தான் முக்கியம். கரங்களை உயர்த்தி ஆமின்னு சொல்லுங்களேன். ஒரு சின்ன கிழக்கு, நீ அழகை பார்த்து கல்யாணம் பண்ணீங்களா, ஆண்டவர் பார்த்து கல்யாணம் பண்ணீங்களான்னு தெரில எனக்கு. அது இப்போ ஏன் பாஸ்டர் கேட்குறது, நம்ம காலம் தாழ்ந்த கேள்வின்றீங்களா? சொல்லுங்க, இவைகளுக்கு மத்தியிலும் சொல்லுங்க, கருத்தை சொல்லுங்க, இவைகளுக்கு மத்தியிலும் தேவனை ஆராதிப்பேன், துதிப்பேன், துதிக்க வைப்பேன். நல்லா கவனிக்கணும். இப்போ அவனுக்கு 3 காரணம் நடக்குது. அந்நாட்களில் எசேக்கியா, நல்லா கவனிக்கணும். நல்லா இப்படிப்பட்ட ஒருவருக்கு தேவையா? நல்லா கவனிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. காணப்படுகிற ஒன்றை வைத்து காணக்கூடாத தேவனை எடை போட மாட்டேன். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணக்கூட நித்தியமானவைகள். வியாதி காணப்படுது, சொல்லுங்க டெம்பரரி. சொல்லுங்க வறுமை, வியாதி, கஷ்டம் எல்லாமே, அதாவது காணப்படுவது. காணக்கூடாத என்னுடைய பரிசுத்தம், என் நீதி, என் ஜப வாழ்க்கை, என் உத்தமம், தேவனுக்காக செய்கிற ஊழியம், அதுதான் நிரந்தரமானது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இப்போ நாங்களாம் விளம்பரம் பண்ணுறது இல்லை, புரியுதா உங்களுக்கு? இப்போ ஐயா ஊழியம் பண்ணுறார், நானும் ஊழியம் பண்ணுறேன். வி டோன்ட் கெட் அட்வர்டைஸ்மெண்ட். நேத்துல ஒருத்தர் சொன்னார், புரியுதா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, ஒருத்தன் பெங்களூர் போயிட்டு வரான், அது ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறான், பை பெங்களூர் அப்படின்றான். என்ன பை பெங்களூர்? புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு மாதத்தில் பல, இப்போ நான் போன இந்த 2 வாரத்தை சொன்ன பார்த்தீங்களா, ஏறக்குறைய 30,000 மைலுக்கு மேலே ஒரு ஃபோட்டோ போட்டதில்லை. அது யாருக்கு என்ன பிரயோஜனம்? நான் பாம்பே இருந்தேன், நான் துபாயில் இருந்தேன், நான் இங்கிலாண்டில் இருந்தேன், லண்டனில் இருந்தேன். எமி கார்மைக்கல் தெரியுமா உங்களுக்கு? அவங்க வீட்டுக்கு போனேன். C.W. லூயிஸ் அவர் வீட்டுக்கு போனேன். அதெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கவனிங்க, இதெல்லாம் விளம்பரங்களுக்கு நம்ம தேவையே இல்லை. சொல்லுங்க, சொல்லுங்க, என்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் சத்தமா சொல்லுங்க, தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். என் நீதி, என் பரிசுத்தம், என் ஆராதனை, நான் கொடுக்கிற எல்லாமே காட் ரெக்கார்ட்ஸ். ஆமென் சொல்லுங்க. தேவன் எல்லாவற்றையும் அவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். 87ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே தேவன் அவைகளை தொகையிடுகிறார். என்ன சொல்லுங்க? தொகையிடுகிறார். God records everything. எனக்கு கேட்குற எல்லாரும் இன்னைக்கு சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஆலயத்துக்கு வரவங்க, ஜெபிக்கிறவங்க, ஊழியம் பண்ணுறவங்க, பாஸ்டரோடு இருக்கிறவங்க, நீங்கள் எல்லாரும் இவர் பாராட்டுறாரோ இல்லையோ, தேவன் உங்களை பாராட்டுகிறார். 87ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் தேவன் தொகையிடுகிறார். தேங்க்யூ தம்பி. சொல்லுங்க, தொகையிடுகிறார். என் உழைப்பை, என் ஜபத்தை, என் காணிக்கையை, என் தியாகத்தை, நான் பண்ற சின்ன சின்ன காரியங்களை கர்த்தர் தொகையிடுகிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அங்கே ஒரு சின்ன பின்னால் ஒருத்தர் உட்கார்ந்து இந்த ஒழுங்குபடுத்துறாரு வண்டியெல்லாம், வாகனங்களை கர்த்தர் தொகையிடுகிறார். இங்கே ஒருத்தர் பாத்ரூம் கிளீன் பண்றீங்களே, அதை கர்த்தர் தொகையிடுகிறார். இவர் தொகையிடுகிறாரோ இல்லையோ, அவர் தொகையிடுகிறார். சத்தமா சொல்லுங்க, சின்ன சின்ன காரியங்களுக்கு கர்த்தர் தொகையிடுகிறார். சில பேர் சொல்லுவாங்க, என் பேரை சொல்லலையே பாஸ்டர்னு. வேண்டாம், சொல்லுங்க, அவர் தொகையிடுகிறார். சொல்லுங்க, அவர்களை, முதல் வசனம் கர்த்தர், கடைசி வார்த்தை. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஐயா கூட்டின்னு போறிய தம்பி, தேவன் தொகை எடுக்கிறார். உங்களை கூட தான் ஆண்டவருக்கு செய்கிற சின்ன சின்ன ஊழியங்கள்ல நல்லா கவனிங்க. நாங்கள் இங்கே பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னால் முதல்ல எங்கள் வஸ்திரம் வெண்மையாக இருக்கணும். புரிஞ்சா புரியலீங்களா? மின்னல் அடிக்கும் வெண்மை எங்கே ஆரம்பிக்குது? சொல்ல மாட்டீங்களா?
எங்கள் வீட்டுக்காரம்மா கிட்ட என்ன பார்க்குறீங்க? புரியுதா உங்களுக்கு? நான் சொல்லுங்க விஷயம் சொல்லுங்க. தொகை எடுக்கிறார். ஆனால் அப்படிப்பட்டவருக்கு என்ன வந்தது? இப்போ வியாதி, அப்புறம் மரணத்துக்கு எதுவாக இருந்தார். அப்புறம் சொல்றாரு அடுத்த ஒரு வார்த்தை. இப்போ பாஸ்டர் வர்றார் வீட்டுக்கு, வந்தோடனே என்ன சொல்லிருக்கணும் பாஸ்டர்? என்ன சொல்லணும் பாஸ்டர்? பிரைஸ் லார்ட் சொல்லணுமா? பயப்படாதீங்க, வியாதி சுகமாயிடும். ஆனால் இந்த பாஸ்டர் வித்தியாசமான பாஸ்டர் என்ன சொல்றாரு? நீ பிழைக்க மாட்டீங்க, நீ செத்துருவ, நீ எல்லாருக்கும் உயிரெல்லாம் யாருக்கு என்னென்ன காசு கொடுக்கணும் எல்லாம் கொடுத்துரு. புரியல இல்லை சொல்கிறேன் இல்லை? இந்த பாரு, அவட்ட 10,000 கொடுத்துக்கிறேன், அங்கே சீட்டு கட்டிக்கிறேன், அந்த கடுகு டப்பாவில் ஒரு கால் திருகாணி போட்டிருக்கிறேன். எப்போ? அனுபவம் பேசுகிறது. சொல்ற நீ காரியங்களை நிமிந்து உட்காருங்களேன். இதே வார்த்தையை நாங்கள் சொன்னால் என்ன சொல்லுவீங்க? இவெல்லாம் ஒரு பாஸ்டரா? வரும்போதெல்லாம் அந்த ஆளுக்கு நான் காபி போட்டு கொடுத்தேன், பிரியாணியாக கொடுத்தேன் தெரியுமா, மீனாக வாங்கி கொடுத்தேன் போட்லேருந்து. மனசாட்சியில் என்ன சொல்கிறது இருந்தாலும் இப்போ அதுவும் பெரிய பெரிய மீனாக கொடுத்தேன், எறாவாக கொடுத்தேன். என்னை போய் என்ன சொல்லிட்டா இருந்தாலும் என்ன சொல்லிட்டாரு? 2ஆம் வசனம் அவனிடத்துல வந்து அவனை நோக்கி என்னங்க என்னங்க ஓ டிவி பார்க்குறீங்களா? வந்து அவனிடத்துல வந்து என்ன சொல்றாரு? வீட்டுக்காரி ஒழுங்குபடுத்து, வீட்டுக்காரி ஒழுங்குபடுத்து. புரியவே இல்லை. வீட்டுக்காரி ஒழுங்குபடுத்து, வீட்டுக்காரமா ஒழுங்குபடுத்து. அப்புறம் என்ன சொல்றாரு அவரு? நீ பிழைக்க மாட்டீர். எப்படி இருக்க? இதுலயே பாதி செத்துருவான். நமக்கு வியாதி இருக்குதோ இல்லையோ, அந்த பில்லை பார்த்தால என்ன ஆயிடுது? ஹார்ட் அட்டாக்கே வரல, ஆனால் பில்லை பார்த்தா சத்தமா? புரியுதா உங்களுக்கு? ஒன்றுமே இல்லை, நல்லா தான் இருக்கிறோம். ஆனால் அந்த ரிப்போர்ட்டை பார்த்தாலே சொல்லுங்க, எல்லாம் கரங்களை சொல்லுங்க, எல்லாம் கரங்களை சொல்லுங்க. நான் கேட்கும் சொல்லுங்க, நான் பார்க்கும் சம்பவங்கள், கேட்கும் வார்த்தைகள், உணர்ச்சிகள் உண்மை அல்ல, இந்த வசனம்தான் உண்மை. எல்லாம் சொல்லுங்க, உண்மைகள் அல்ல, இதான் உண்மை. சொல்லுங்க, உண்மைகள்லாம் தெரியுதா? என்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், என்னுடைய பிரச்சனை, என் போராட்டம், என் சூழ்நிலை எல்லாம் உண்மை. ஆனால் அதெல்லாம் வந்து உண்மை, இது சத்தியம். ஆங்கிலம் சொல்லுவாங்க அது ஃபேக்ட்ஸ். இப்போ எங்களுக்கெல்லாம் நிறைய இருக்குது. உன்னெல்லாம் ஒருத்தர் பார்த்தா எப்படி இருக்கீங்க கேட்போம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ பாஸ்டர்? உங்களுக்கு எவ்வளோன்னு கேட்டேன். சொத்து கேட்குற மாதிரி இருக்குதுல்ல? பார்க்குறதே இல்லை. நாளை துக்கத்தை இன்றைக்கு சுமப்பானே. காலையில் பார்த்தேன் 170 இருந்துச்சு. என்ன கோடியா? புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நல்லா கவனிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, கரங்களை போய் சொல்லுங்க, உண்மைகள் அதான சத்தியம். இப்போ ஊழியக்காரர் சொல்லுங்க, உண்மையா பொய்யா? எல்லாம் சொல்லுங்க, உண்மைகளை பொய்யாக்கும் தேவனோடு கூட இருக்கிறார். நான் ஆராதிக்கும் தேவன் உண்மைகளை பொய்யாக்குவார். வேலை இல்லை, வாய்ப்பு இல்லை, குழந்தை இல்லை, திருமணம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. நான் இல்லாத ஒன்றை இருக்கிறவராய் பார்க்கிற கர்த்தர். அதான் சொல்ல விரும்புகிறேன், சீக்கிரமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எல்லாம் சொல்லுங்க. அப்பொழுது எசேக்கியா பாஸ்டரோட சண்டை போட்டார். அப்பொழுது எசேக்கியா என்ன பார்க்குறீங்க? பார்த்தீங்களா சிஸ்டர்? பாஸ்டர் நம்ம எவ்வளோ நேசிச்சேன்ல, என்னை போய் செத்து போயிட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டார் பாஸ்டர். இவெல்லாம் ஒரு பாஸ்டரா? அதாவது நீங்க எதிர்பார்க்கிற பிரசங்கம் நாங்கள் பண்ண மாட்டோம், அவர் எதிர்பார்க்கிற பிரசங்கம் தான் பண்ணுவோம். எப்படி வேணும்? நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி வேணுமா, அவர் எதிர்பார்க்கிற மாதிரி வேணுமா? சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. எசேக்கியா கர்த்தரை நோக்கி, வசனம் போட்டு தம்பி, எசேக்கியா கர்த்தரை நோக்கி. சத்தமா சொல்லுங்க. எசேக்கியா எதை நோக்கி அல்ல, சூழ்நிலைகளை அல்ல, சந்தர்ப்பங்களை அல்ல, மனிதர்களை அல்ல, யாரையும் அல்ல, கர்த்தரை நோக்கி. 4 காரியம் சொல்ல போறேன். நம்பர் 1 சொல்லுங்க, ப்ரே. சத்தமா சொல்லுங்க, பெர்சியூ, தொடர்ந்து ஆண்டவர் நோக்கி பார்ப்பேன். அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எல்லாம் என்னோட சேர்ந்து படிப்பீங்களா? 3வது சொல்லுங்க, கர்த்தாவே, சத்தமா நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். இல்லை என்னோட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தாவே நினைத்தருளும். லார்ட் ரிமெம்பர் மீ. தேவனே
நினைத்தருளும். அதில் ஒரு தான் சொல்கிறார் பாருங்க, அது சொல்கிறது தைரியம் வேணும். எப்படி இருந்தேன்? முதல் வார்த்தை, நான் உமக்கு முன்பாக. சத்தமாக சொல்லுங்க. நாங்கள் வந்தால் வீட்டில் ஆசீர்வாதம் டிவி ஓடுது, நாங்கள் வந்துட்ட பிறகு விஜய் டிவி ஓடுது. என்னடி பார்க்குறீங்க? நாங்கள் வந்தால் ஏஞ்சல் டிவி ஓடுது, நாங்கள் வந்துட்ட பிறகு அங்கே சன் டிவி ஓடுது. புரியவே மாட்டாங்க. அதில் வேற அப்போ தான் ரிமோட்டை தேடுறாங்க இவங்க. எங்கடி வச்ச? அங்கே தான் வச்சேன் மாமி. சனியை எடுத்துக்கொடு சீக்கிரம், பாஸ்டர் வந்துட்டார், நிற்கிறார் வெளியே. சனியன் யார? இந்த சனியன் தான் முதல்ல போட்டுது. அது இது அதான் சனியன் சொல்லுது. நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த அம்மா ஏதோ ஓடி நிற்குது உள்ள. பாஸ்டர் இதை நான் இது ஒன்று தான் பார்க்குறேன் பாஸ்டர், அது எனக்கு தேவையாது. நான் கேட்டேன்னா, நானா கேட்டேன், இது ஒன்று தான் பாஸ்டர் நான் பார்க்குறேன். உங்களுக்கு எப்படி தெரியும் எங்களை பார்த்தா? இதில் என்ன அணைக்க முடியல, ரிமோட் இல்லை. அது எங்கே நாக்காளிக்குள்ளே விழுந்துச்சு, சோபாக்குள்ளே விழுந்துச்சு. அதை தேடுறதுக்குள்ளே நாங்கள் உள்ளே வந்துட்டோம். என்ன சொல்றீங்க பாருங்க, நல்லா இருக்கும் பாஸ்டர். இது மாமியாரை போட வேண்டுமா சன் டிவி பார், புருஷனை போட வேண்டுமா ஜி டிவி பார், குடும்பத்தை பிரிக்க வேண்டுமா விஜய் டிவி பார். குடியை கெடுக்கும் சன் டிவி, விஜய் டிவி குடும்பங்களை கெடுக்கும். ஒன்று சொல்லட்டுமா? எதை பார்க்குறீங்களோ அதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சின்ன கேள்வி கேட்கட்டுமா? எனக்கு சீரியல் விடுதலை பெற்றிருக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும். எங்கள் பாஸ்டர் அப்படிலாம் சொல்லவே மாட்டாருங்க. வருவார், பிரசங்கம் பண்ணுவார், ஆமேன்னு சொல்லிட்டு போயிடுவார். இந்த ஆள் வந்தால் நிறைய கேள்வி கேட்குறான். சொல்லுங்க, எனக்கு சீரியல் விடுதலை பெற்றிருக்கிறேன், ஆமேன்னு சொல்லலை. நான் சீரியல் விடுதலை பெற்றிருக்கிறேன். உங்கள் பாஸ்டர் பார்க்கட்டும். நான் சீரியல் விடுதலை பெற்றிருக்கிறேன். சீரியல் பார்த்தீங்கன்னா சீரழிஞ்சு போயிடுவீங்க. உனக்கு நல்ல சபைக்கு வரீங்க, நல்ல பாஸ்டரு, நல்ல ஊழியக்க, நல்ல சத்தியம், நல்ல இடம் சொல்லுவேன். இன்னைக்கு கூட என்ன ஒருத்தர் கூப்பிட்டார். ஏன் நான் வரல, ஐயா கூப்பிடுங்கன்னு சொன்னேன். நான் சொல்ல வந்து பாருங்க, இப்படிப்பட்ட நல்ல சத்தியம் கேட்டேன்னு அதில் விடுதலை இல்லை. தமிழ் புரியுதா? இன்னொரு முறை, சீரியல் நான் விடுதலை பெற்றிருக்கிறேன். மனசாட்சியே இல்லையா உங்களுக்கெல்லாம்? சாயங்காலம் சபைக்கு வருவீங்களா? ஏரோப்ளேன் பார்ப்பீங்களா? வருவீங்களா? நாங்கள் வேற ஞாபகப்படுத்திட்டோம் அல்லது வேற. இப்போ எனக்கு ஒரு சபைக்கு போயிருக்கிறேன். அந்த பாஸ்டர் சொல்றாரு, பாஸ்டர் சர்வீஸ் சீக்கிரம் முடிங்க. என்ன எங்க 2020 பார்க்கணுமா? அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டாரு இங்க இருந்து பெங்களூருக்கு? இதே சபையில தான் நான் பின்னோட உட்கார்ந்தேன். 2 நாள் சபைக்கு வந்தேன். ஒரு நாள் ஐயா கேட்டார், பெரிய ஐயா கேட்டார் என்கிட்ட, தம்பி 2 நாள் சபைக்கு வரையே ஞானஸ்தானம் எடுக்கலன்னாரு. நான் சொன்ன ரொம்ப கஷ்டம் அப்படின்னேன். அவர் வேடிக்கை சொன்னேன், நான் தான் கொண்டு உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னேன். நான் சொன்னேன், ஐயா நான் சாப்பாடு இல்லாமல் இருப்பேன் ஐயா, சினிமா இல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னேன். முதல் நாள் முதல் படம் ஷோ பார்க்கணும், எனக்கு தூக்கமே வராது. சிவந்த மன்னர் படத்துக்கு போயிட்டு சிவந்து வந்த உடம்பெல்லாம். புரியுதா உங்களுக்கு? அந்த பைத்தியம். ஒன்று சொல்கிறேன், என்னைக்கு 30/8/70 ஞானஸ்தானம் எடுத்தேன். ஏறக்குறைய 54 வருஷம் ஆச்சு. சின்ன திரையிலையும் பார்க்கல, பெரிய திரையிலையும் பார்க்கல. என்னடி பார்க்குறீங்க? சத்தமாக சொல்ல இல்லையா? பிளைனில் போகிறவன் லேட்டஸ்ட் படம்லாம் போடுறான் பிளைன் ஃப்ளைட்டில். புரியல என்ன படம் கேட்கட்டுமா? புரியுதா உங்களுக்கு? ஆனால் ஒன்று தெரியும், அதுலேருந்து கர்த்தர் விடுவித்திருக்கிறார். அது இல்லைன்னா தூக்கமே இல்லை. ஆனால் இன்னைக்கு திரும்ப இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அதிகமாக நிறைய புஸ்தகம் படிப்பேன், நாவல் படிப்பேன், 500 பக்கத்தை ஒரே நாளில் படிப்பேன். என்னைக்கு இதை நான் கையில் எடுத்தனோ இது வரைக்கும் எந்த புஸ்தகம் படித்ததில்லை. எங்கள் வீட்டில் ஒன்றா கேளுங்க, எந்த புஸ்தகம் கிடையாது. நியூஸ் பேப்பரை அதாவது ரீட் பண்ணுறது, ஸ்டடி பண்ணுறது, விளம்பரம் கூட விட மாட்டேன். எனக்கு காசு கொடுத்து வாங்குறோமே. என்னைக்கு இதை தூக்க ஆரம்பிச்சனோ எல்லாமே விட்டுட்டேன். ஆமீன் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. எல்லாம் அந்த வார்த்தை எப்படி போடுங்க, கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக, வசனம் போடுது, உமக்கு முன்பாக உண்மையா இருந்தேன், மன உத்தமமா. உத்தமம் என்பது வார்த்தையில் அல்ல, மனசுல. சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, கர்த்தாவே உமக்கு முன்பாக உண்மையா இருந்தேன், என் குடும்பத்துக்கு உண்மையா இருந்தேன், எங்க பாஸ்டருக்கு உண்மையா இருந்தேன், என் காணிக்கையில் உண்மையா இருந்தேன், என் தசமபாகத்தில் உண்மையா இருந்தேன், எல்லாவற்றிலும் உண்மையா இருந்தேன். வாய்த்தம் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, கர்த்தாவே நான் தேவனுக்கு உண்மையா இருக்கிறேன். அவரைப்பா சொல்லுங்க, எங்க பாஸ்டருக்கு உண்மையா இருக்கிறேன், என் சம்பாயத்தில் உண்மையா இருக்கிறேன். வாய் வரமாட்டேது பார்த்தீங்களா?
இப்படி பார்க்குறீங்க, மனசாட்சியே இல்லைங்களா? 10,000 சம்பளம் வாங்கி 100 ரூபா கொடுக்குறீங்களே. என்கிட்ட ஒருத்தர் எழுதுறாரு, நான் பெற்றது அதிகம் கொடுப்பது கொஞ்சம் அப்படின்றார். எப்படிங்க? பெற்றது அதிகமா கொடுப்பது கொஞ்சமா? மனசாட்சி இருக்காது உங்களுக்கெல்லாம். திரும்ப திரும்ப சொல்றேன், தேவனை ஏமாத்தி இந்த உலகத்துல சந்தோஷம் வாழவே முடியாது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. நான் உண்மையும் மன உத்தமா நடந்து, எல்லாம் கரங்களை உயர்த்தி எல்லாம் நீதிலக்கை சொல்லுங்க. நான் உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன். என் பார்வைக்கு நலமானது அல்ல, உம்முடைய பார்வைக்கு நலமானது. எனக்கு நலமானது அவருக்கு பிடிக்கல, அவருக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்குது. புரியலைங்களா? அவருக்கு பிடிக்காதது எனக்கு பிடிக்குது, அவருக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்கல. யாரை சொல்றேன்னு கேட்குறீங்களா? தமிழ் புரியுதா? அவருக்கு பிடிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு பிடிக்கிறதெல்லாம் என்ன? வாடி போடின்னு பேசுறீங்களா? அவருக்கு பிடிக்குமா? வாடா போடான்னு பேசுறீங்களா புருஷனை? அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். உங்கள் வீட்டுக்காரர் எங்கே போயிருக்கான்னு கேட்குறேன். அது எங்கே போச்சுன்னு தெரியல பாஸ்டர். அம்மா சிஸ்டர் வீட்டுக்காரர் அதான் பாஸ்டர் சொல்கிறேன், எப்போ வருவார் அவர், அது எப்போ வரும்னு தெரியல, அது எப்போ வருமா? இதெல்லாம் ஒரு மனைவி. இன்னும் ஆடா மாடா அந்த ஆள். இதில் வேறு ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் பண்ணுது. முன்னால் உட்காந்து இந்த அம்மா கட்டின புருஷனை வாடா போடான்னு பேசுது. யாரும் பேர் சொல்லி கூப்பிட மாட்டீங்களே, இப்போலாம் கூப்பிட்றீங்களா? அப்படி பரலம் போக மாட்டீங்க சத்தியமா. என்னோட பார்க்குறீங்க? நீங்கள் கூட வாடி பொடியெல்லாம் கூப்பிடாதீங்க பிரதர். அவனை வேலைக்காரியாவ கொஞ்சம் மரியாதையாக கூப்பிடுங்க. ரைட். சொல்லுங்க. உமக்கு முன்பாக வசனம் போடுங்க. உமக்கு முன்பாக உண்மையும். சத்தமாக சொல்லுங்க. சொல்லுங்க. உள்ளத்திலே உண்மை, வாயிலே உண்மை, பேச்சிலே உண்மை, நடத்தையிலே உண்மை, என் கொடுக்கல் வாங்கலிலே உண்மை. ஒன்று சொல்லட்டுமா? கடன் வாங்கி கடத்தை திருப்பி தராதவங்க நிச்சயமாக பரலம் போக மாட்டீங்க. வாங்கின கடனை முதல்ல ஒழுங்காக கொடுங்க, அப்போ தான் நீங்கள் பரலமே போவீங்க. என்னடி பார்க்குறீங்க? பாக்கியவான் என்ற அர்த்தத்துக்கு ஒருத்தர் சொன்னார், ஊரெல்லாம் பாக்கி வைக்கிறது தான் பாக்கியவானார். நான் 51 வருஷமா ஊழியம் பண்ணுறோம், இது வரைக்கும் ஒரு 5 பைசாவோட கடன் வாங்கினதே இல்லை. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் குத்துற மாதிரி இதா? கடன் வாங்கினா 3 காரணம் இருக்கணும். ஒன்று வியாதி, இன்னொன்று திருமணம், இன்னொன்று படிப்பு. இதுக்கு தவிர நீ கடன் வாங்கினா சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஜெபம் கேட்கப்பட. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்க. சத்தமா. கடன் வாங்கி பிரியாணி பண்ணீங்கன்னா அது பாத்ரூம் கைமா தான் இருப்பீங்க. புரியல? கடன் வாங்கி பிரியாணி பண்ணீங்கன்னா, திரும்ப சொல்லுகிறேன், தேவை என்று அறிந்தால் தேடி வந்து தருவார். தேவை என்று அறிந்தால், இப்போ நாங்களாம் ஊழியம் பண்ணுறோமே, இப்போ இவ்வளவு ஐயா சபை கட்டுறார், ஏறக்குறைய ஒரு 70 சபை கட்டியிருக்கிறோம். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், தேவை என்று அறிந்தால் அப்படி என்ன தருவார்? தேடி வந்து. வசனம் படிக்கிறீங்களா? சொல்லுங்க. உம்முடைய பார்வைக்கு நலமானது செய்து. ஆங்கிலத்தில் ஐ ஹவ் டன் த பெஸ்ட். எல்லாம் காரணம் சொல்லுங்க. தேவனே, என் வாழ்க்கையில பெஸ்ட்டை செய்வேன். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அவரே பெஸ்ட் தான். அந்த பெஸ்ட்டுக்கு நான் பெஸ்டே செய்வேன். சொல்லுங்க. பெஸ்ட். என் இளமை பெஸ்ட், என் வாழ்க்கை பெஸ்ட், எனக்கு கொடுத்த தாளந்துகள் பெஸ்ட், எனக்கு கொடுத்த திறமைகள் பெஸ்ட். எங்க தம்பி சூப்பராக வாசிக்கிறீங்க. நீங்கள் பாடு வாசித்த பையன் போயிட்டானா? சண்டே கிளாஸ் போயிட்டானா? வீட்டுக்கு போயிட்டானா? அவன் தன் வீட்டுக்கு போனான். அங்கே போறானா? பரவாயில்ல. என்னெல்லாம் தேவன் தந்தார் அத்தனையும் அவருக்கு பயன்படுத்துங்க. சொல்லுங்க. என் நேரம் கர்த்தருக்கு, என் சரீரம் கர்த்தருக்கு, என் பணம் கர்த்தருக்கு, என் திறமைகள் கர்த்தருக்கு, என் தாளந்துகள் கர்த்தருக்கு. என்னவெல்லாம் தேவன் திறமையில கொடுத்திருக்காரோ சொல்லுங்க, அத்தனையும் சொல்லுங்க நலமானதை. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆங்கிலத்தில் ஐ கிவ் த பெஸ்ட். சத்தமா சொல்லுங்க. ஐ கிவ் த. புரியுங்களா உங்களுக்கு? இப்போ நாங்கள் யோசிக்கிறோம், நாங்கெல்லாம் அவர் இப்படி, நானும் யோசிக்கிறேன். எவ்வளோ காலம் இருக்கிறதோ அவ்வளோ காலம் ஊழியம் பண்ணுவோம். இன்னைக்கெல்லாம் உண்மையை சொல்லட்டும், அதாவது எழுந்துக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. காலையில் நேர மாற்றம் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதுக்கும். ஆனால் ஒன்று தெரியும், எவ்வளவு நாள் செய்ய முடியும் அவ்வளவு செய்வோம். சத்தமாக சொல்லுங்க. நலமானதை செய்வேன், சிறப்பானதை செய்வேன், மேன்மையானதை செய்வேன். எல்லாம் ஐயா கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஐயா சேர்ல உட்காந்து ஜெபிக்கிறவங்க எல்லாருமே சேர்ல உட்காந்து ஜபாவி வந்தது நினைக்கிற சில பேருக்கு.
சொல்லி கூட ஜெபிக்கிறார் பாருங்க, அதான் சூப்பர். வீடியோ அந்த பக்கம் திருப்பணும். சொல்லுங்க, நலமானதை செய்வேன். கரங்களை வைத்து உம்முடைய பார்வைக்கு, சத்தமா சொல்ல, உம்முடைய பார்வைக்கு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு பிடிக்குது அவருக்கு பிடிக்குதா? யாருக்கு நல்ல வருது? உங்களுக்கு பிடிக்குது அவருக்கு பிடிக்கல. அந்த அம்மாவுக்கு பிடிக்கிறது, அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா வீட்டார் வந்தால் பிடிக்குது, ஆனால் உங்களுக்கு பிடிக்கல. உங்களுக்கு உங்கள் வீட்டார் வந்தால் பிடிக்குது, அவர் வீட்டார் வந்தால் உங்களுக்கு பிடிக்கல. என்னடி பார்க்குறீங்க? உங்கள் வீட்டார் வந்தால் கோழி அடி, மாடு அடி, அது அடி, இது அடி. அந்த ஆள் வீட்டில் வந்து அந்த ஆளே அடி. சின்ன பையன் கேட்குறான் அன்னைக்கு ஒரு நாள், அந்த அந்த அப்பாவுடைய பையன், அந்த அப்பாவுடைய அப்பாவை எப்போ தாத்தா வீட்டுக்கு போகிறீங்கன்னு கேட்குறான். அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்குது அந்த அம்மா. புரியவே இல்லை. நீங்களாம் சத்தியமாக பரலம் போக மாட்டீங்க. என்ன பார்க்குறீங்க? ஃபாதர் இல்லாத வார்த்தை கிடையாது இங்கிலீஷ்லேயே. ஃபாதர் இன் லவ். அந்த ஃபாதர் இன் லவ் பிகேம் எ ஃபாதர் இன் லா. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் அவர் வீட்டார், உங்கள் வீட்டார். அவர் வீட்டார் வந்தால் உங்கள் வீட்டார் வந்தால் சந்தோஷம், அவர் வீட்டார் வந்து ஜலதோஷம். தலைவலிக்குதுங்க, ஒரு மாதிரியா இருக்குதுங்க. ஏன்னா சொல்லிட்டான் எங்கள் அம்மா வராங்கன்னு. சொன்னதுக்கே தலைவலி வருது, வந்துட்டா வியாதி, மரணமே வந்துடுது. நீங்களாம் இன்னும் அந்நிய பாஷை பேச எனக்கு ஒன்றும் புரியல. வார்த்தைகள் முக்கியம் அல்ல, வாழ்க்கை முக்கியம். சொல்லுங்க, கர்த்தாவே உமக்கு முன்பாக மன உத்தமமாய் நடந்தேன் என்று சத்தமா சொல்லுங்க. சத்தமா இப்ப சொல்ல போறேன். விண்ணப்பம் பண்ணி நான் எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க. நினைத்தருளும். ஒரு 3 தடவை சொல்லுங்க, 3 தடவை சத்தமா, சத்தமா, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே, நான் செஞ்ச ஊழியங்கள், ஓடி ஓடி வந்தனே, ஓடி ஓடி ஆண்டுக்கு பண்ணனே, இதெல்லாம் என்ன பண்ணுங்க? யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் நினைக்கிறார். உங்களை நினைப்பார், சந்ததியை நினைப்பார், சந்ததியின் சந்ததி நினைப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதான் என்னுடைய கருத்து, அதான் என்னுடைய சிந்தை கூட. ஏதோ பண்றோம், நிறைய பண்றோம், புரியுதா உங்களுக்கு? ஆனா தேவன் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். சொல்ல, என்ன கைவிட மாட்டார், என் சந்ததி கைவிட மாட்டார், என் சந்ததியின் சந்ததி கைவிட மாட்டார். ஏன் தெரியுமா? நினைத்தருளும் கர்த்தர். நினைக்கும் தேவன். சொல்லுங்க, மனுஷன் நினைப்பான் ஆனா செய்ய மாட்டான், அவர் நினைச்சா கட்டாயம் செய்வார். நினைத்தருளும் ஆண்டவரே. வயசான அம்மா மாதிரி சொல்றேன், வயசான பெரியவங்களுக்கு சொல்றேன், நீ என்னெல்லாம் பண்றீங்களோ அத்தனையும் God remembers. நினைவு கூறும் தேவன். சத்தமா சொல்லுங்க. சின்ன வாலிபள்ளி சொல்ல நம்புறேன், இந்த வாலிப நாட்கள்ல நல்லா ஊழியம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா கர்த்தரை ஆராதிங்க, முடிஞ்ச அளவுக்கு சபையில ஊழியம் பண்ணுங்க. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு பெரிய வாய்ப்பு. நினைத்தருளும். இப்பதான் படிக்க போறேன். சொல்லுங்க, அப்பொழுது ஏசாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை, எங்க போ, திருப்பி எங்க போ? எசேக்கியா கிட்ட போ. இப்ப பாருங்க, இப்ப நான் தான், இப்ப நான் பாஸ்டர் தான் இருக்காரு. இப்ப திருப்பி உங்க வீட்டுக்கு அனுப்புறாரு ஆண்டவர். நாங்க வருவோமான்னு கேட்டேன். என்ன பாஸ்டர், இது இப்போ எதுக்கு வந்துக்கிறீங்க? இப்போ அடக்காரா நீங்க பெட்டி சேர்த்துக்கு வந்துக்கிறீங்களா? எப்படிலாம் கேட்க மாட்டீங்களா? முதல்ல வந்து என்ன கொடுத்துட்டோம், நாங்கள் உங்களுக்கு மருந்து கொடுத்துட்டோம். எதுக்கு? சரி, எதுக்கு ஒன்று, ரைட். இப்போ 2வது தடவை வந்த பாருங்க, திரும்ப சொல்லுகிறேன், கவனிங்க. உங்களுடைய ஜெபம் தேவனை மாற்றும். உங்கள் ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றும். உங்களுடைய உத்தமம் எல்லாவற்றையும் மாற்றும். சொல்லுங்க, உண்மையும் மன உத்தமமும் நலமானதை செய்தேன். அப்படி செஞ்சீங்கன்னா தேவன் எல்லாவற்றையும் மாற்றுவார். சொல்லுங்க, முடிந்ததை தொடக்கிற ஒரு தெய்வம். எங்கே முடிக்கிறாங்களோ அங்க தேவன் ஆரம்பிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் 2 காரியம் சொல்லி முடிக்கிறீங்களே, 2 காரியங்கள். அடுத்தவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இல்ல, கரங்களை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? விண்ணப்பத்தை அப்படி சொல்றாரு. உன் கண்ணீரை, கரங்களை உயர்த்தி, உன் கண்ணீரை சத்தமா, நீலி கண்ணீர் இல்லை, உண்மையான கண்ணீர், வெங்காயம் உரிக்கும் வர கண்ணீர் அல்ல, தேவசம் முடுகிற கண்ணீர். திரும்ப சொல்லுகிறேன், இவர் தான் சொன்னார் ஒரு நாள், கடலின் ஓசையை விட உன் கண்ணீரின் ஓசைக்கு அதிக சப்தம் உண்டு. பக்கத்தில் இருக்கிறீங்க பீச். சொல்லுங்க, என் கண்ணீரை கண்டார், என் ஜெபத்தை கேட்டார். சொன்னாரு, இதோ சத்தமா, இதோ உன் நாட்களோடு, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கூட்டுவேன். சொல்லுங்க, செழிப்பை கூட்டுவார், வாழ்வை கூட்டுவார், நிம்மதியை கூட்டுவார், சமாதானத்தை கூட்டுவார், என் ஜெபத்தை கூட்டுவார், என் பரிசுத்தத்தை கூட்டுவார், என்ற உண்மையை அவர் கூட்டுவார். சொல்லுங்க, he will add it. சொல்லுங்க, நாட்களை கூட்டுவார். இதை விட என்ன செழிப்பா இருப்பேன். சொல்லுங்க பக்கத்தில், இதை விட செழிப்பா இருப்பேன்.
நீ நினைச்ச நான் போயிடுவேன்னு சொல்லுங்க. நீ நினைச்ச நான் போயிடுவேன்னு புடவை பட்டு புடவை எடுத்துன்னு போயிடலான்னு பார்த்தேன், புரியவே மாட்டேங்குது. பட்டு புடவெல்லாம் என்ன பார்க்குறீங்க? பட்டு புடவெல்லாம் எடுத்துன்னு போயிடலான்னு பார்த்தேன். ஆண்டு எனக்கு இன்னும் இதை விட ஒரு 100 பட்டு புடவை கொடுக்க போகிறேன். நம்ம சொல்ல மாட்டீங்களா? கோபமாக பார்க்குறீங்க? சொல்லுங்க. 15 வருஷம். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க. அந்த வார்த்தை அப்படி சொல்லுங்க. கண்டேன் சொல்லுங்க, கேட்டேன், கண்டேன். கரங்களை உயர்த்தி எல்லாம் காது பிடிச்சி சொல்லுங்க. கேட்டார், என்னை பார்த்துட்டாரு, அது போதும். என்ன சொல்றீங்களா? சொல்லுங்க. கேட்டார். சத்தமா சத்தமா சத்தமா. இந்த உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு குழந்தை பிறந்த முதல் நாள் அன்னைக்கு, அந்த முதல் நேரம், அந்த அம்மா அப்போ தான் ரொம்ப டயர்டாக தூங்கும். பாவம், அந்த பிறந்த குழந்தை பாலுக்காக அழாது, ஒரு சின்ன சத்தம் போடும். அந்த சத்தம் கேட்ட உடனே அடுத்த நிமிஷம் எவ்வளவு வேதனையாக இருந்தாலும் அடுத்த நிமிஷம் அந்த அம்மா கண் விழிப்பது. அந்த முனைகளின் சத்தமே கேட்குமானால் என் கண்ணீரின் சத்தத்தை அதிகமாக கேட்பார். சொல்லுங்க, அந்த வார்த்தை சொல்லுங்க. கண்டேன், சாரி, கேட்டேன். உங்க காதுபடி சொல்லுங்க. 10ஆம் சங்கீதத்துல என்னிடமாய் சாய்ந்து கேட்டாராம். எப்படி கேட்டாரு? சத்தம். இது 10ஆம் சங்கீதம் கடைசி வசனம், 10 கடைசி வார்த்தை. 10ஆம் சங்கீதம் கடைசி வசனம் போடுவீங்களா? சூப்பர் சூப்பர். சொல்லுங்க. என் செவிகளை சத்தமா சொல்லுங்க. கொஞ்சம் சாயுங்களா? அப்படியே மேல போட வழக்க எடுப்ப சாயுமா அந்த அம்மா மேல சண்டை போடுவாங்களோ? சொல்லுங்க. சாய்ந்து சாய்ந்து சாய்ந்து. ஆமேன். பண்ணர்ல சாய்ந்து சாய்ந்து. தூங்குறதுக்கு இல்லை, சொல்லுங்க. சாஞ்சிங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு பாருங்க. நம்ம அடுத்த வீட்டில் சண்டை போடுவோம். எப்படி கேட்குறோம்? இந்த சோத்துக்கு அப்புறம் சண்டை போடுறாங்க புருஷன் மனைவி. எப்படி கேட்குறோம்? சும்மா சும்மா சும்மா. அடுத்தவங்க விஷயத்தில் ரொம்ப ரொம்ப சொல்லுங்க. அதை பற்றி கவலையே இல்லை. சொல்லுங்க. என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டு என் சொல்லுங்க. கேட்கும் ஆண்டவர், பார்க்கும் ஆண்டவர், பதிலளிக்கும் ஆண்டவர், எனக்காக காரியங்களை மாற்றும் ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. அதுல சொல்லப்பட்ட வார்த்தை, அதுல சொல்லப்பட்ட வார்த்தை, அதுல சொல்லப்பட்டது, அதாவது இதுவரைக்கும் யாருக்கும் நடக்காத ஒன்றை என் வாழ்க்கை நடப்பிப்பார். இல்ல சொல்லுங்க. யாருக்கும் செய்யாத ஒண்ணு சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க. யாருக்கும் செய்யாத ஒண்ணு சொல்லுங்க. அவருக்கு பேச மாட்டீங்களா? அவர்கிட்ட பேச மாட்டீங்களா? கைப்பிடி சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க. இடைவெளி இருக்குது. யாருக்குமே செய்யாத ஒண்ணு இப்படி சொல்லுங்க. உனக்கு செய்யாத ஒண்ணு எனக்கு செய்வாரு சொல்லுங்க. என்னத்தை செஞ்சுட்டார் ஆண்டவர் உனக்கு? சொல்லுங்க. இங்கிலீஷ், there is no pre-recorded. இதற்கு முன்னுதாரணமோ அப்படிப்பட்ட சாட்சியோ இல்லை, உதாரணங்களே இல்லை. தேவனுக்கு உதாரணங்களே தேவையில்லை, ரெக்கார்டே தேவையில்லை. அவரே ரெக்கார்ட் தான். நான் சொல்ல வார்த்தை புரியுதா? there is no pre-recorded. அதாவது சொல்லியிருக்கலாம், இப்படி நடந்தா இவருக்கு நடக்கும். சொல்லுங்க. அவருக்கு நடக்கல, எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? போன வாரம் எனக்கு ஆகஸ்ட் 24ஆம் தேதி எனக்கு 15 வருஷம் முடிஞ்சிச்சு. என்ன பார்க்குறீங்க? பைபாஸ் பண்ணி. அப்போ என் பொண்ணு அமிச்சு ஹாப்பி பர்த்டே டேடி அப்படின்னா. அடிப்பாவி, எனக்கு எப்போ ஹாப்பி பர்த்டே? ஜனவரி மாதம் தான். உனக்கு 15 வருஷம் ஆயிடுச்சு, டாக்டர் கொடுத்த பீரியட்லாம் உனக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா பயமுறுத்துறா. சொல்லுங்க. கூட்டும் ஆண்டவர். சத்தமாக சொல்லுங்க. பார்க்கும் கர்த்தர், பதிலளிக்கும் கர்த்தர், விசாரிக்கும் கர்த்தர், என்னை ஸ்திரப்படுத்தும் கர்த்தர். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. 7ஆம் வசனத்துல திருப்புவேன். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உன் வாழ்வை, உன்னுடைய நிலையை, உன்னுடைய குடும்பத்தை எல்லாம் ஆங்கில வேதத்துல ரெஸ்டோர். ரெஸ்டோர் தம்பி போடுவீங்களா? ரெஸ்டோர், RESTORE. அது தெரியுமா? அதாவது நீ எங்கே இருந்தாயோ, எப்படி இருந்தாயோ அதே இடத்துக்கு உன்னை கொண்டு வருவேன். சொல்லுங்க. ரெஸ்டோர். சொல்லுங்க. திருப்புவேன். இப்படி சொன்னா போறீங்க. உன்னுடைய திருப்புதலிலே உன்னை விட அவருக்கு அக்கறை உண்டு. இன்னும் சொல்ல போறேன். God is planning your restoration. எத்தனை பேர் புரியும் தெரியல? God is more planning. அதாவது உன்னை எப்படி திருப்ப வேண்டும் என்பது நிலவே தெரியும். சொல்லுங்க. எல்லாவற்றையும் திருப்புவார். திருப்புவான தெரியுமா? திருப்புவான தெரியுமா? எல்லா வீட்டிலும் ஒரு மஞ்சள் நோட்டீஸ் இருக்குது. இதுல மஞ்சள் நோட்டீஸ், மஞ்சள் பில்லு இல்லையா? இல்லையா? வீட்டில் இருந்தா
வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைல்ல. பச்சை பச்சையா மஞ்சளா என்னங்க, லாண்ட்ரி பில் இல்லை, ஜெயின் பில்லு மூழ்கி போகுது. என்னங்க திருப்பலையா? எப்போ என்ன ஏலம் போயிடும். தேவன் சொல்லுங்க, திருப்புவேன் வாழ்வை மகிழ்ச்சியை. இன்னும் சொல்லப்பட்டமா, உங்களுடைய ஆரோக்கியத்தை திருப்புவார், உங்க அழகை கூட திருப்புவார். நம்புறீங்களா? இப்படி ஒரு அரை மணி நேரம், இப்படி ஒரு அரை மணி நேரம் வேண்டாம். அவரை பாருங்க, இதெல்லாம் அழகாயிடும். ஆமேன். சொல்லுங்க, அழகை திருப்புவார், வாழ்வை திருப்புவார், வசதி திருப்புவார். அதாவது உங்க சண்டையை பார்த்து ஓடி போன புருஷன் அவனை கூட திருப்பி கொண்டு வருவார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு அம்மா சொல்லுது, புரியவே இல்லை. வீட்டு பார்த்து ஒரு அம்மா பேசி முடிச்சிங்களா தம்பி? முடிச்சிங்களா? நல்லா ஜெபிக்கும். ஆனால் இப்படி ஜெபிக்கும் அடிக்கடி. ஆண்டவரே, அவ புருஷனோட சபைக்கு போறா, இவன் எங்கேயும் விட்டு போயிட்டான், எங்க இருந்தாலும் அவனை கையை உடைச்சு காலை உடைச்சு கொண்டு வரும். அதனால தான் அவன் போயிட்டான். எங்க இருந்தாலும் அவனை கையை உடைச்சு, ஜபத்தில் எப்படி சொல்லுத, நேரில் எப்படி சொல்லியிருக்கோம். நல்லா ஜபம் பண்ணோம் அந்த அம்மா. எனக்கு மாசம் ஆனால் 10 ரூபா கொடுக்கும். 70 10 ரூபா கொடுக்கணும்னா இப்போ பாருங்களேன் எப்படி எவ்வளோக்கும். நல்லா ஜெபிக்கும் அந்த அம்மா. நல்லா போனோம்னா ஒரு கருப்பு காப்பி போட்டு கொடுக்கும். ஆனால் ஜபம் எப்படி பண்ணும்? அவ அது நல்லது தானே. அவன் எங்கே இருந்தாலும் அப்புறம் யார் பெட் ஃபேன் எடுக்குது அவனுக்கெல்லாம், கையை உடைச்சி காலை உடைச்சி. என்ன ஜபம் பண்ணுறீங்கன்னு புரிய மாட்டேன். சொல்லுங்க, திருப்புவார் சத்தமா. தாவீது எழுந்து போன எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக்கொண்டான். எல்லாரும் சொல்லுங்க, திருப்பி பெற்றுக்கொண்டான். சத்தமா சொல்லுங்க. நான் சொல்ல போற வசந்தம் மட்டும் சொல்லுங்க, அப்படியே எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் என்னை 10ஆம் வசனம் என்னை பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சொந்தக்காரனாய் மாற்றுவார். என்ன சொல்லுங்க? பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சொந்தக்காரனாய் மாற்றுவார். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி 15ஆம் வசனம் சொல்லுங்க. என்ன சொல்லு? எல்லாம் எழுந்திருந்து சொல்லுங்க, என்ன சொல்லுவேன்? சத்தமா என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். எல்லாம் எழுந்திருந்து சொல்லுங்க, சொன்னபடியே செய்கிற கர்த்தர், சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். எல்லாம் 10ஆம் சொன்னீங்களா? 8ஆம் வசனம் எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் எழுந்திருந்து ஒரே ஒரு சரணம் பாடுவோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும். சொல்லுங்க, தாம் சொன்னபடியே செய்வார். சத்தமா சொல்லுங்க, சொன்னபடியே. எழுந்திருந்து சொல்லுங்க, சொன்னபடியே செய்வார். என்ன பாருங்க எல்லாரும், உங்களுக்கு செய்யாத ஒன்று எனக்கு செய்வார். சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு செய்யாத ஒன்று எனக்கு செய்வார். நீங்க அவரை பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை பார்த்து சொல்லட்டும். சண்டை போடுற மாதிரி சொல்றீங்க. இதுவரையும் செய்யல, இனிமேல் செய்வார். தாம் சொன்னபடியே, சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம்.